Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நாளைய மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. பர்டிகுலர் இந்த வீடியோஸ்க்கு நம்ம 150 லைக்ஸ் 150 லைக்ஸ் வெறும் 150 லைக்ஸ் வந்துச்சுன்னா இதே மாதிரி வீடியோஸ் கண்டினியூவாக நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என்னோடய புதிய முயற்சிக்கு உங்களுடைய சப்போர்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. ஸ்டாக்ஸில் சம்பாதிக்க முடியுமா சார் அப்படின்ற கேள்வி. சார் என்ன தான் இருந்தாலும் ஆப்ஷன்ஸில் வர மாதிரி ஸ்டாக்ஸில் வராது இல்லையா அப்படின்னு. கண்டிப்பாக அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் கம்ப்ளீட்டாக வேரோடு எடுத்துருங்க. தாராளமாக நீங்கள் ஸ்டாக்ஸில் சம்பாதிக்கலாம். நீங்கள் ஆப்ஷன்ஸில் என்ன அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ சேம் அதே மாதிரி ஸ்டாக்ஸ்லேயும் உங்களால் ஈஸியாக சம்பாதிக்கலாம். உங்களுடைய ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்கணும், வேறு எதுவும் கிடையாது. இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன்ஸ் ஏரியாவுக்கு மேலே ஒரு அப்பர் சைடுக்கான பிரேக் அவுட்டுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுது இல்லையா. சரி, ஓகே. இந்த இதில் பிரேக் அவுட்டுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு பிரேக் அவுட் நடந்தது. ஸ்விங் லோ எங்கே அங்கே ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். ஓகே, அகைன் இன்னொரு பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். அந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் ரீஎன்ட்ரி ஆகிட்டு நாளைக்கு மேபி இன்னும் கொஞ்சம் மேலே மூமெண்டம் ஆகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்போலோ டியூப்ஸில் ப்ரைஸ் ஏறல, ஆனால் அப்போலோ டயர்ஸில் நல்லா ஒரு மேலே மூமெண்டம் கொடுத்துருக்கு. இது நம்மளுடைய வெபினார் குரூப்ஸ், அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க குரூப்பில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, அதாவது நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதால நம்ம ஃப்ரீ குரூப்பில் இதை அப்லோட் பண்ண முடியல. ஸோ இது ஒரு புதிய முயற்சியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க குரூப்பில் இது ஆட் பண்ணியிருக்கேன். இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெல்ஸ்பன் கார்பரேஷன் கூட ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் இருந்தது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ஸ்டாக்ஸ் அப்படின்ற மாதிரி இதை நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்ததுனால எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு, சரி ஓகே எஜுகேஷன் பர்பஸ்னால் எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நமக்கு சேஃபர் சைடில் போடலாம், அப்லோட் பண்ணலாம், இதெல்லாம் கொஞ்சம் அலசி ஆரம்பிச்சிட்டு சரி எது நம்ம போடலாம் அது மட்டும் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோ கண்டினியூஷன் பண்ணலாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்ஸ் 150 லைக்ஸ், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க புதுசாக சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இது நம்மளுடைய சேனல். இது 64,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. ஒரிஜினல் சேனல் இது. இதில் என்னுடைய Preis-Aktion தமிழ் அப்படின்ற பேர்லேயே நிறைய யூடியூப் சேனல் இருக்காங்க. ஸோ அது என்னுடைய சேனல் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது ஸோ அது புரிஞ்சுங்க. இது நம்மளோட லோகோ. 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருப்பாங்க. இது ஒரிஜினல் நம்மளது. ஓகே, சரி. நாளைய மார்க்கெட் ஆகும் என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெசென்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா 25% ஒரு மைனஸில் இப்போ டேட் ஆகிட்டுருக்கு. வேர்ல்டு மார்க்கெட் S&P பார்த்திங்கன்னா ஒரு மைனஸில் தான் இருக்குது. ஓகே, அப்போது நாளைக்கு ஒரு ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம். நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு மைல்டாக நெகட்டிவ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது. ரைட், ஓகேங்களா. சரி, ஓகே. அப்போது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாங்க இந்தியன் மார்க்கெட்லேயும் என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போது நிஃப்டி 50லேருந்து வரலாம். நிஃப்டி 50 நம்மளோட ரேஷன்ஸ் லைனில் டச் பண்ணிடுச்சு. நம்ம லாஸ்ட்டு அப்டேட் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த ரேஷன்ஸ் லைனை ப்ரைஸு டச் பண்ணிடுச்சு. ரைட், ஓகே. ஸோ இப்போ இங்கேருந்து நெக்ஸ்ட் என்ன சார் மூமெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ரேஞ்சிலேருந்து ப்ரைஸும் மேலே பிரேக் அவுட் கொடுத்து அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் ரேஷன்ஸாக ஒர்க் ஆகிட்டுருக்கு, வேறு எதுவும் இல்லை. ஸோ அதனால தான் அந்த லெவல் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகே, சரி. ஏன் அந்த லெவல் அப்படின்றத பார்க்கலாம். தெரியும், ப்ரீவியஸ் சப்போர்ட் ரேஷன்ஸ் சிம்பிள் கான்செப்ட் தான். எதுக்காக அந்த லெவலில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் அந்த இடம் ரேஷன்ஸாக ஒர்க் ஆகும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது நடந்து முடிஞ்சு சார். இப்போ நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி போகும், அதாவது இந்த இடம் சஸ்டெண்ட் ஆகிட்டு கீழே வருமா மேலே போகுமா அப்படின்ற கேள்விகள் இப்போ உங்களுக்குள்ளே இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இது ரேஷன்ஸ் அப்படின்னா அப்போ இது என்னது சப்போர்ட். ப்ரைஸ் இங்கே ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய டார்கெட்டை நீங்கள் இந்த இடத்துல புக் பண்ணிவிடுங்க. ப்ரீவியஸ் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ அந்த இடத்துல உங்களுடைய டார்கெட்டை புக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதோட ரிஸ்க் அதிகமாக எடுக்காதீங்க. இந்த இடத்துல வெளியே வந்துட்டால் பெட்டராக இருக்கும். இல்லை சார் மார்க்கெட் அகைன் ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் கொடுக்குது இதுக்கு மேலே அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் வெயிட் கன்சாலிடேஷனில் ஒரு பிரேக் அவுட் நடந்தால் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலிலும் ப்ரைஸ் மேலே மூமெண்ட் ஆகும். ஸோ ப்ரைஸு மேலே ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு மேலே கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்குது தான் பாருங்கள். அதில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி நீங்கள் டார்கெட்டை புக் பண்ணலாம். இது நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். அப்போது டவுன் சைடு அப்படின்னா இதுதான். எஸ், ப்ரீவியஸ் சப்போர்ட் 23,350 அந்த ரேஞ்சு ஒரு சப்போர்ட் லெவலாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ரேஞ்சுக்குள்ளே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது சார் அப்படிங்கிற, எஸ் அதுக்குள்ளே ரேஞ்சுக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் வந்துடும். அப்போ என்ன ப்ரைஸ் இதில் சைட்வேஸ் மார்க்கெட்டில் உங்களுடைய ட்ராவல் கொண்டு போயிடும். ஸோ அந்த இடத்துல குவான்டிட்டி சைஸை ரொம்ப கம்மி பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல. ரைட், ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம்.
பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனை மேலே ஒரு என்ன சொல்கிறது ஒரு சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது இன்னும். அதாவது இன்னும் ரிவர்ஸில் எதுவும் பிளான் பண்ணலை. ஆனால் நம்ம ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்பு ரெசிஸ்டன்ஸ் லைன் இல்லையா, ரெசிஸ்டன்ஸ் லைன் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கன்னு மென்ஷன் பண்ணு. எத்தனை பேர் நம்ம ரெகுலர் வீடியோ பார்க்குறீங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க. ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போயிருக்குது. நமக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனில் சின்னதாக ஒரு புல் பேக் மாதிரி பிரேக் அவுட் கொடுத்தா இந்த மூமெண்ட்டை கேட்ச் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நீங்கள் நிறைய பேர் கேட்ச் பண்ணிக்கோங்க. வெரி குட், நைஸ். சரி, இன்னும் சார் இதுவும் நெக்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் 53,600 இந்த நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலும் ப்ரைஸ் அகைன் ஒரு பிரேக் அவுட் நடந்தால் நீங்கள் ஸ்டில் ஒரு கண்டினியூஷன் பண்ணலாம். இதனுடைய ப்ரீவியஸ் ஹையை டார்கெட்டாக நீங்கள் டிசைட் பண்ணி பேங்க் நிஃப்டிலையும் ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, லோயர் செட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி சைஸ் கம் பண்ணிங்க. இப்போ 100 குவான்டிட்டி நீங்கள் நார்மலாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஷார்ட் சைட், அதாவது லோயரில் ஃபார்மேஷன் எடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 20% நீங்கள் குவான்டிட்டி எடுங்க. மிச்சம் 80% அப் சைடில் பிளான் பண்ணி 20% மட்டும் டவுன் சைடுக்கான பிளான் ஷார்ட் சைட் அப்படின்றது. ஏன்னா மார்க்கெட் நல்ல புல்லிஷில் போய்ட்டு சொல்ல ஷார்ட் சைட் பார்க்குறது அவ்வளோ டேஞ்சர் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா ட்ராப் மாதிரி அகைன் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே மூவ் ஆகிடும். ஸோ இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குவான்டிட்டி சைஸை பார்த்து ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். அப் சைடில் பண்ணிங்கன்னா நார்மல் குவான்டிட்டிஸ் பண்ணுங்கள். ஷார்ட் சைட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டியை கம்மி பண்ணிவிட்டு ட்ரேட் எடுத்தால் பெட்டராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ண இந்த வீடியோக்கு 150 லைக்ஸ் நான் மினிமம் எதிர்பார்க்குறேன். ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டிங். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 300-400 லைக்ஸ்லாம் வந்துச்சு. சென்டரில் ஒரு வருஷம் கேப் இருந்ததுனால எல்லோரும் கலைஞ்சிட்டாங்க. அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு இந்த டிப்ஸ் கால்ஸ் வாங்குறதுக்கு போயிட்டாங்க. ஸோ போயிட்டு வரட்டும், பொறுமையாக நம்ம அதுக்குள்ளே ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சென்செக்ஸ் என்ன மாதிரி சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் லைனை டச் பண்ணுறதுக்கு இன்னும் பேலன்ஸ் கொஞ்சம் தூரம் இருக்குது. ஸோ அப்பர் சைடுக்கான பிளானே பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த 10 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி எத்தனை பேர் யூஸ் பண்ணீங்கன்னு தெரியல. யூஸ் பண்ணாங்களா, பெனிஃபிட் நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்துச்சு. ஸோ ஈஸியாக டார்கெட்டை மேனேஜ் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ பிரேக் அவுட் கொடுத்து மேலே சஸ்டெண்ட் ஆகி நிற்குது. ரைட், ஓகே. கொஞ்சம் அகைன் ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் தூரத்தை நீங்கள் சென்செக்ஸில் கேட்ச் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா ப்ரைஸ் இதுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா திரும்ப ஜோனுக்குள்ளே வந்துச்சுன்னா இன்னும் ஒரு டேஸ், அதாவது 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா இது 16ஆம் தேதி இந்த ரேஞ்சில், ஸோ 17ஆம் தேதிக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிடுச்சுன்னா திரும்ப அகைன் ஒரு சைட் வைஸ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ப்ரீமியம் கால் புட்டெல்லாம் கரைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுக்கிறவங்க குயிக்காக உங்களுடைய அமௌண்ட், அதாவது நீங்கள் ஒரு 100 ரூபா ப்ரீமியம் வாங்குறீங்க, நீங்கள் கால் ஆப்ஷன் ப்ரைஸ் எடுக்கிறீங்கன்னா கால் ஆப்ஷன் ப்ரைஸ் இப்போ மேலே போகல அப்படியே போயிட்டுருக்குது அப்படின்னா உங்களுடைய ப்ரீமியம் ஆட்டோமேட்டிக்காக 80 ரூபாய்க்கு இறங்கிடும். என்ன சார் நான் மேலேயும் போகல கீழும் போகல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது உங்களோட டைம் திட்ட வேல்யூ பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பிரயோஜனமே கிடையாது. நமக்கு ஒரு நல்ல ஃபாஸ்ட் மூமெண்டம் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே மூமெண்ட் ஆனால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை கொஞ்சம் தவிர்த்தா பெட்டராக இருக்கும், அதாவது இந்த ஜோன் வெளியேற வரலாம். ஓகே சரி, இப்போது நிஃப்டி மிட் கேப்பும் சேம் அதே மாதிரி தான் நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு சாங்க க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அகைன் ஒரு அப்சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.